இன்னைக்கு போகுது பத்தலமலை. லாங் டிரைவ் இல்லை, ஸ்மால் டிரைவ். பாருங்க, அது 10-20 கிலோமீட்டர் ஓடனா அதனால நான் ஹோட்டலுக்கு ஆளு கூப்பிட்றான்னு 20 கிலோமீட்டர் ஓட்டாதுக்கெல்லாம் இதா பிடிக்கிறேன் என் உயிரை எடுக்கிறான்டா. ஐஸ் இன்ஜின் சூடாகடா. சரி வை கை குஞ்சாணி. ஏண்டா டேய், எனக்கு என்ன வருவீங்களா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பட்டுச்சு? சிசி தானா எல்லாமே. நம்ம ஸ்ரீதர் கூட ஸ்ரீதர் உன்னை பத்தி ப்ரமோட் பண்ணு. சிங்கிள் பாயிண்ட் காமிங்க நண்பா. டேய் அடியே இல்லையே பாட்டியா ஆடி போ நேமாரா உயிரின் உயிர். இங்க பாரு பாப்பா பிங்கா ரவா இப்ப 3 பாயிண்ட் இருக்கு. டேய் டேய் போடா. கொஞ்சம் பங்கு இருக்கு. போடா பாடி டேய். அது அவனுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. இது நான் கரெக்ட். வெத்தலை போய் தர. எங்க பண்ணல பாட்டி. போலாம் காய்ஸ். இப்போது நம்ம தருமபுரி மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம தருமபுரி நகராட்சிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். வெத்தலைமலைக்கு போயிட்டே இருக்கிறோம். இதுதாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் செம்ம அருமையான ஊருங்க. இந்த ஊரில் வந்து ரொம்ப பாசக்கார பசங்க, நண்பனும் சரி கடையும் சரி எல்லாமே செம்ம ஊர் தான் இந்த ஊர். அன்புக்கு அன்பு, வம்புக்கு வம்பு ஊர் தான் இந்த ஊர். இங்கே வந்து அதியமான் கொடுத்த அவையாருக்கு அதியமான் நெல்லிக்கண்ணி கொடுத்த ஊருங்க இது. ரொம்ப பாசமாக்குவாங்க எல்லாருமே. இருக்கிற ஒரு ஆளாக கூட எல்லாருமே. நண்பா வெத்தலைமலைக்கு போகலான்னு தான் பிளான் போட்டது. எங்கேயோ போகலாம் பிளான் போட்டது. ஆனால் வெத்தலைமலை ஃபிக்ஸட் பண்ணி 51 கிலோமீட்டர் தானே, பக்கம் தான் இருக்குது, போய்கிட்டு வரலாம் அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் போட்டு இப்போ போகலாம். ஆனால் எங்கள் ஆஃப் ரோடும் பார்க்கலாம். ஒரு 24 ஏர்பின்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது கன்ஃபார்மாக தெரியல, அங்கே பார்த்துட்டு சொல்கிறேன். 24 ஏர்பின்ஸு, அப்புறம் ஹில்ஸ் அண்ட் பிளேஸு, அதுக்கப்புறமா ஆஃப் ரோடு, அப்புறம் மெமரிஸுங்க செம்மாங்க. ஆனால் இந்த மாதிரி போயிட்டு வரணும். ஆனால் எவ்வளோ காசு பணம், காசு சம்பாதிக்கலாம். காசு கூட பின்னாடி சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் மெமரிஸை வந்து சம்பாதிக்கிறது கஷ்டங்க. எவ்வளோ சுற்றணுமோ அவ்வளோ சுற்றிடுங்க இருக்கிற வயசில். பின்னாடி கொஞ்சம் வயசாகிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனு, அப்புறம் இந்த சுச்சுவேஷனு, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகி போயிடும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு சுற்றுங்க. அதுதான் நான் சொல்கிறது. மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்கள், அது ஒரு ஞாபகார்த்தமாக்கும். எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் நானும் நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய இதுபட்டு இருக்கிறேன். எங்கிட்ட இருந்து கோப்ரோ கேமராவோ அந்த மாதிரி எது இல்லை நண்பா. எங்கிட்ட இருக்கிறது ஒரு ஃபோனை வச்சு தான் இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன். ஆனால் போக போக யூடியூப் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சுன்னா கோப்ரோ அதை ப்ராமிஸாக எடுத்துருவோம். இப்போ எடுத்துகிட்டா கொஞ்சம் கிளியரன்ஸாக வீடியோ வாய்ஸ் எல்லாம் கிளியரன்ஸாக போடுவான். அதாவது இல்லாதனாலும் மொபைலில் கிளிப்ஸாக போட்டு தான் நான் வீடியோ போடுறேன். கிளிப்ஸாக போய் எடுத்து அதை ஜாயின் பண்ணி அதை வீடியோ தான் போடுறேன். ஆனால் செம்மங்க போகிற வழி எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சர் ஏரியா, ஒரு நேச்சுரல் ஏரியா அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த ஏரியா ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. என்ன போய் இது ஒரு ஜாலி பண்ணிட்டாங்க. ஒரு ரவுண்ட்ஸ் போய் நேச்சுரலில் பாருங்கள், சுற்றி முற்றி ஏரியா பாருங்கள், வீடுங்க பாருங்கள், ஹில்ஸை பாருங்கள். அதுதான் சொல்லுவேன். பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. பைக்கான சுத்தம் மோசமே. எங்களுக்கு கூட பைபாஸ்ல பச்சை அடிச்சு நின்றுட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தா 10 கிலோமீட்டர் பேக்கில் இருக்கிறாங்க. இன்னும் நான் வெயிட் பண்ண ஒன்றுமே வரல. எப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட ஒரு அலப்புற போட்டு போகிறது ஒரு மஜா தான். சூப்பராக இருக்குது. எப்படின்னா நிறைய பேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஐடியா போடுவாங்க, எங்கே போகலாம் இங்கே போகலான்னு. நான் மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பருங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா, இப்போ இன்றைக்கி வண்டியில் போனோம், இன்றைக்கி இது போனோம், இது பண்ணோம், இந்த டூரை பார்த்தோம், இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு மெமரிஸ் ஸ்டார்ட் ஆகும். பின்னாடி காலத்தில் யோசிச்சு பார்க்கலாம். பின்னாடி வந்து வேலைன்னு போயிட்டே தான் இருக்கணும். அப்போ வந்து ஒன்றுமே
பண்ண முடியாது. இப்போ வேலை தான் போகணும், குடும்பம்னு வந்துச்சுன்னா வேலையை பார்க்கணும், வேலையை பார்த்து இந்த மாதிரி எடுத்து பசங்க சுற்ற முடியாது. இருக்கிற வயசுலேயே இதுலேயே சுற்றி பார்த்துருங்க, மெமரிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா திரும்ப நம்ம போக முடியாது, அந்த மெமரிஸ் கலெக்ட் பண்ண முடியாது, எதுவுமே நினைக்க முடியாது. அதாவது இப்போ எப்போ பசங்க இருக்கிறீங்களோ சண்டை போடாமல் எல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துடும். இப்போ நாங்கள் போய்ட்டு இருந்தால் வெறும் 58 கிலோமீட்டர் தான், தருமபுரி தான். ஆனால் ஒரு பார்க்கறதுக்கு போகிறன்னு ஒரு இடம் இல்லை, மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். எங்கள் நண்பன் மிலிட்ரிக்கு போயிட்டு இருந்தான், அவன் லீவில் இருந்தான். அவனுக்கு அங்கே பார்த்து எல்லாம் போர் அடிச்சிருச்சு, இங்கே எங்கன்னா போனால் வெளியில் அப்படின்னா சும்மா குறிப்பிட்ட பக்கம் டிஸ்டன்ஸில் ஒரு 100 கிலோமீட்ரு, ஒரு 50 கிலோமீட்ரு, இல்லை 200 கிலோமீட்ரு இந்த மாதிரி இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரதான். ஒரு லடாக் போனோம், இல்லை கன்னியாகுமரி போனோம், இல்லை ஊட்டி போனோம், கொடைக்கானல் போனோம் அப்படின்னு ஒன்றும் நினைக்காதீங்க. பக்கம் உங்கள் பக்கம் என்ன ஏரியா இருக்குதோ போய் பாருங்கள், ஒரு இடத்த பார்த்துட்டு மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் பியூட்டிஃபுல், எல்லாமே சூப்பராக இருக்கும். எப்பவுமே அதுதான் ஞாபகம் வந்துடும். பின்னாடி வயசானாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சும்மா யோசிச்சாலும் மெமரிஸ் தான் ஞாபகம். ஒரு இடத்துக்கு போய் விசிட் பண்ணுங்க, எல்லாம் சும்மா லீவ் இருக்கும்போது 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போய் மஜா பண்ணுங்க. நண்பா இன்னும் வத்தலமலைக்கு 17 கிலோமீட்டர் இருக்குது. போய் நேக்கிறோம், போய் பார்க்குறாங்க இருக்குது எப்படி இருக்குது. எனக்கு இடத்த பற்றி தெரியாது, அங்கே போய் விசிட் பண்ணி பார்ப்போம். வத்தலமலை பால்வே என்ட்ரு ஆகிட்டோம். வத்தலமலைக்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஒன்லி ஏர்பின்ஸ் தான் இருக்குதுங்க. ஏர்பின்ஸ் எப்படி இருக்குது வீடியோ பிடிச்சி போகிறாங்க, அதுவும் பாருங்கள். வத்தலமலை ஃபாரஸ்ட் ஸ்டாண்ட் கொடுதா? எங்கள் நண்பன்லாம் ஒரு வழி பண்ணிட்டாங்க. கட்டிங் ஆகட்டும், ஒரு ஏர்பென்ஸாக இருக்கட்டும். ஆனால் வண்டி செம்ம ரேஸ் ஆகுங்க. நம்ம எடுத்தும்போது அண்டரு 351 அது ஸ்மூத்தாக போச்சு. பல்சர் எடுத்து போனோம், ரொம்ப ரேஸ் கொடுத்து தான் எடுத்தணும். மேலே ஒரு கட்டிங் வளைச்சோம், பரவாயில்லைங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம அனுபவம் பண்ணுறாங்க. உட்காந்து போகும்போது கட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ட்ரீஸ்லாம் பூரா தைலம் ட்ரீஸ் இருக்குதாட்டிக்குது, தைலம் மரம் இருக்குதாட்டுக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் அருமையான ஏரியா தாங்க, பாருங்கள். வத்தலமலையில் ஒரு ஊரே இருக்குதுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோ ஊர் இருக்குது. மேலே ஊர், ஒரு கிராமம், பசங்க எல்லாம் செம்மையாக இருக்கிறாங்க. வெத்தலைமலை மேலே அந்த போகிற இடத்துல எல்லாமே அந்த இயற்கை காற்று, அந்த வாசனை, அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் சில்னஸ் நல்லா ஃபீல் பண்ண மேலே ஏற 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 அப்படியே ஃபீல், அப்படியே அந்த காற்றோட கூலிங்னஸ் அப்படியே உடம்புல அடிக்குது. சூப்பராக அப்படியே ஒரு ஹீட், அப்படியே கீழே பார்த்தா ஹார்டாக இருக்கும். நான் கரெக்டாக மேலே ஏறி ஹீல்ஸ் ஏறிட்டு மேலே ஏர்பென்ஸ்லாம் தாண்டிட்டு மேலே போயிட்டேன்னா அந்த லைனில் அந்த ரப்பர் மரம் சாரி இது தைல மரம் அப்போ நிறைய மரங்குது. அப்படியே அந்த ஃபீலிங் தெரியுது நல்லாவே. அப்படியே அந்த சில்னஸ் காற்றுலாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே செம்மாங்க. ஃபோட்டோ ஷூட் என்ன நம்ம எங்கன்னா தூரமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அவ்வளோ செலவு பண்ணோம், அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இந்த இடத்துக்கு வாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஏரியா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஏரியா. அதே மாதிரி இங்கே பெருசாக நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு 3 பாயிண்ட் பெருசு. இங்கே வந்து ரெயின், இப்போ அதுக்கப்புறமா ரெயின் டைம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபால்ஸ் வந்து ஒரு ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது நீர் ஓடை தான் இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் நீர் ஓடை தான் இங்கே இருக்கிறது. மேட்டூர் அணை தண்ணி விட்ற அந்த நீர் ஓடை தான் இது. அதுக்கப்புறமா சன்ரைஸ் ஒன்று இருக்குதான், ஒரு 2 கோயில் இருக்குது, அவ்வளோதான் ஏரியா. ஆனால் சும்மா ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பருங்க. எல்லா இடமே இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், மரமாகட்டும், ஒரு ஃபீலிங்க.
சுதி பார்த்து ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கிறங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனும் நாமளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இது ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு மெமரிஸ் கலெக்ட் ஆகட்டும், நானும் இந்த மாதிரி பண்ணுவேன், நானும் இந்த மாதிரி போடுவேன், அந்த மாதிரி தான் ஒரு இடமும் பார்த்து பார்த்து பண்ணுறேங்க. ஆனால் எனக்கும் நானும் ஜாலியாக இருக்கிறலாம் நினைக்காதீங்க, நான் ரொம்ப கஷ்டம் தான். எனக்கும் சின்ன வயசுலேருந்து படிப்பு கிரிப்பெலாம் வராது, ஏதோ அப்படி இப்படி படிச்சுட்டு மேலே வந்துட்டேன், ஏதோ முடிஞ்சு. இன்னும் வேலைக்கு ட்ரை பண்ணேன், ஏதோ ஒன்று கிடைக்கல, அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி ஃப்ரெண்டு ஆறுமணி இருக்கிறானே அவன் தான் போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு அவசரம் தான், அவனுக்கோசம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அவசரமே தான். எல்லாருக்கும் ஒரு டைம் கட்டிச்சு எல்லாருக்குமே. சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்டேங்க. ஆனால் கீழே வந்து சாப்பிட்ணும், நான் சாப்பிடல, கீழே போயிட்டு சாப்பிட்றது தான். டீ காஃபி மேலே கிடைக்கிது கடைகள்லாம், பரவாயில்ல, அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஜாலி பண்ணுறது, ஒரு பேசுகிறதா இருக்கட்டும். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ சொல்கிறாங்க பேசுகிறேன் அப்படின்னு இல்லை, எதுவும் தெரிஞ்சு இவ்வளோதாங்க பேசுகிறேன். நல்லா இருக்கும் பாருங்கள். மறக்காமல் கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கேட்குறது உங்ககிட்ட. ஏதோ சப்போர்ட் இருந்தால் கூட அந்த தைரியத்தில் கூட நான் இன்னும் கொஞ்சம் லாங்காக போய் வீடியோ போடுவேன். இதுக்கு மேலே நான் பேசுகிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரைடிங் ஓடுறது கூட எல்லாம் கேமரா வெயிட்லாம் கரெக்டாங்க. அந்த மைக் வச்சு நான் பேசலாம். ஹெல்மெட் போட்டுனேன், நான் ஹெல்மெட் போட்டு பேசவும் முடியல, நான் வீடியோ எடுத்தும் பேசவும் முடியல. ஆனால் தான் வாய்ஸ் வந்து தனியாக கொடுக்குறேன். ஆனால் அந்த இடத்துல சில வாய்ஸ் கொடுத்துறேன், சில இடத்துல இருந்து வாய்ஸ் வந்து வெளியே கொடுக்குறேன். ஆனால் செம்ம பிளேஸுங்க, வந்து வில்லேஜாக சூப்பராக இருக்கும். ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். மற்றவனை பரவாயில்லைங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானலாம் போய் தூரமாக வந்து 300-400 கிலோமீட்டர் தாண்டி போகிறது பதில் இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து 51 கிலோமீட்ரு. 51 கிலோமீட்டரில் மத்திரமலை பார்ப்பது ஒரு ஜாலி வருமா மட்டும்தான். ஒரு நாள் ஒன் டே டூரு. இந்த ரொம்ப தூரம் போவேன்னா கொஞ்சம் கிட்டே தூரமாக போகலான்னா அந்த இடத்துக்கு இது ஓகே தான். என்ன காலையிலனா வந்தால் சன்ரைஸ் பார்க்கலாம், வியூ பாயிண்ட் பார்க்கலாம், ஒரு ஃபால்ஸ் ஒன்று, ஒரு 2 கோயில், வேறு எதுவும் இல்லை. கோட்டை ரோடு நிறைய வருதுங்க. ஆனால் ரோடு பாயிண்ட்டு இங்கே வில்லேஜு, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஊட்டி கொடைக்கானல்ங்கிற சேம் அதேமாதிரி ஃபீலிங் ஆகுது. ஆனால் மார்னிங் டைம் வந்தால் சூப்பராங்க. நாங்கள் வந்தது 1 o'clock இந்த மாதிரி டைமில் தான். மார்னிங் டைம் வந்தால் சூப்பராக இருக்கும். வத்தல் மலை ரொம்ப சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏரியா ஒன் டே ட்ரிப்புக்கு அந்த மாதிரினா இந்த இடம் பரவாயில்ல. இங்கே பாருங்களே, ஹாய் ஹலோ, நம்ம காமெடிஸ் பார்க்கில் 3rd ட்ராவல் கண்டென்ட் வீடியோ. இந்த வீடியோவில் ரொம்ப தூரம்லாம் இல்லை, நாம் போகிற ஏரியா ஃபுல்லாமே கிட்ட தான். ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு, இல்லை ஃபேமஸ் கூட இல்லை, ரொம்ப பட்ஜெட் இருந்தால் தூரமாக, பட்ஜெட் இருந்தால் தூரம் இல்லை, கிட்ட தான். அதுமாதிரி பையூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பையூர்லேருந்து நாங்கள் பையூர்லேருந்து வத்தல்மலைக்கு 51 கிலோமீட்டர். பெட்ரோல் வந்து வண்டிக்கு ஒரு 400 ரூபாய்க்கு போட்டோங்க. ஒன்று பல்சர் எட்டுன்னு வந்தோம், இன்னொன்று வந்து ராயல் என்ஃபீல்டு அண்டரு. வண்டியும் சூப்பர், நல்லாவே ஓரளவுக்கு வண்டி மைலேஜ் வந்துச்சு. வந்துட்டோடனே ஆனால் நம்ம வந்து பைசா இருந்தால், பணம் இருந்தால் போகிறது வண்டி ட்ராவலிங்லாம் தூரமாகும், செலவாகும், அந்த மாதிரி யோசிப்போம். ஊட்டி கொடைக்கானல் போக முடியல, ரொம்ப பைசா ஆகுனா செலவாகுனா நம்ம வத்தல்மலைக்கு வரலாம். வத்தல்மலையில் வில்லேஜாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. சேம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதோட இது தான். இங்கே வந்து 4 ஃபேமஸ்ஸு. முருகர் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, 2வது வந்து முருகர் டெம்பிள், அதுக்கப்புறமா கிருஷ்ணர் கோயில் ஒன்று, சிவன் கோயில், கிருஷ்ணன் கோயில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுங்க. ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப எதிர்பார்த்து வரலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணோம், ரொம்ப இதாகணும்னா இங்கே வரலாம். சும்மா வண்டியில் 51 கிலோமீட்டர் தானே, ஒரு ஒன் டே ட்ரிப் தானே, அந்த மாதிரி வரலாம். இல்லை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரினா அந்த ஏரியா இது இல்லை. வண்டி சும்மா லாங் ட்ரைவு, ஒரு தூரமாக போயிட்டு வரணும், ஒரு ஃபால்ஸு, ஒரு வியூ பாயிண்ட்டு, அந்த மாதிரினா இது ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் அவ்வளோக்கு இல்லைங்க. ஆனால் எல்லாம் வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் மேரேஜெல்லாம் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி எதனா யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நார்மலாக யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை.
வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க நார்மலாக இருக்குது. ரொம்ப நினைக்கிற அளவுக்கு நீ நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இல்லைங்க. நார்மலாக தண்ணி ஓடை போகுது, அதோட இதுதான் இது. ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. பிடிச்சிருக்கோம், ஒரு டைம் விசிட் பண்ணலாம். போர் அடிச்சா அந்த பக்கம் வந்து போகிற மாதிரி விசிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.